சரவணன் சொல்லுங்க. இப்போ தற்பொழுது காவேரி மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் முழு சாராம்சத்தை சொல்லுங்க சரவணன். திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு 5 இது போன்ற மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 5வது மருத்துவ அறிக்கை தான் இது. இந்த அறிக்கையில அவருக்கு அவருடைய உடல்நிலை குறித்த விவரங்களை தெரிவித்திருக்கிறாங்க. முழுமையான விவரங்களை தெரிவிக்கவில்லை என்றாலும் தற்பொழுது அவருடைய உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக, அவருடைய உடல்நிலையில பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அவருடைய சில உடல் பாகங்கள் அவருக்கு மருத்துவ உபகரணங்கள் மூலமாக அதை சிகிச்சை அளிப்பதுல கொஞ்சம் சவாலான பணிகள் இருப்பதாகவும், ஏனென்றால் அவருடைய வயதை காரணம் சுட்டிக்காட்டி அதில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதும், அதற்கு அவர் அளிக்கக்கூடிய அந்த சிகிச்சை அவருடைய சிகிச்சை அவருடைய உடல் ஏற்றுக்கொள்வதும் சற்று சவாலானதாக இருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றாலும் தொடர்ந்து அவருக்கு மருத்துவ உபகரணங்கள் மூலமாகவும் சிகிச்சையின் மூலமாகவும் அவர் தொடர்ந்து அவருடைய உடல்நிலையை சீராக கொண்டுவதற்கான முயற்சியில 24 மணி நேரமும் மருத்துவ குழுவினர் இயங்கி வருவதாகவும், அதுல அடுத்த 24 மணி நேரத்தில் அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை அவருக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சையை பொறுத்து அது எவ்வாறு அதனை அவருடைய உடல் ஏற்றுக்கொள்கிறது, அவருடைய உடல்நிலை மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்புகிறதா என்பதை அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு பிறகுதான் அதை தெரிவிக்க முடியும் என்றும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 4 முறை மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிக்கைகள் கொடுக்கப்பட்ட பொழுதும் அதில் ஒரு முறைதான் அவருக்கு சற்று அவருடைய உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள். அடுத்த முறை அவருக்கு மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையில அவருடைய உடல்நிலை ஏற்கனவே ஏற்பட்டிருந்த அந்த பின்னடைவு என்பது தற்காலிகமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார்கள். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவுக்கு பிறகு அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சை, மேலும் அவருக்கு மருத்துவ உபகரணங்கள் மூலமாக தொடர்ந்து அவருக்கு அதனுடைய உதவியோடு அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில முன்னேற்றம் ஏற்பட்டு அவருடைய உடல்நிலை சீராக வந்தது என்றும், ஒரு சில பிரச்சனைகள் கல்லீரல் போன்ற பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு தொடர்ந்து அவர் மருத்துவமனையில மேலும் சில நாட்கள் தொடர்ந்து அவர் அனுமதிக்க வேண்டிய, சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை இருக்கிறது.